அனைவருக்கும் வணக்கம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். பார்த்தப்ப ஏதோ அவருக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் போட்டு உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசணும், ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நான் கேட்டு தெளிவுபடணும் அப்படின்னாரு. வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து தனியாக சார்ஜெலாம் கிடையாது, நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் பேசியிருந்தார். அவருடைய பேசின அந்த ஆடியோவை அவருடைய அனுமதியோட இதில் போடுறேன், கேளுங்க, பின்னாடி நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார். மதியம் கூப்பிட்டுருந்தீங்க? ஆமா, காலைல கூப்பிட்டுருந்தேன் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரியாதுன்னா சொல்லிடுறேன் சார். நான் 6 மந்த் முன்னாடி உங்கள்கிட்ட நான் இது பார்த்துனேன். பேசிட்டீங்களா? பேசியிருந்தேன் சார், பேசியிருந்தேன். சரி, ஓகேங்களா. அப்ப ஆக்சுவலா நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அது எனக்கு அப்படியே அக்யூரேட்டா நடந்துருச்சு ப்ரோ. அப்படியே சொன்னீங்களோ அப்படியே எனக்கு நடந்துச்சு. ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அது அது நடந்துடுச்சு. அது இன்னமும் பிரச்சனை ஆகுமா, அது குறைஞ்சிருமான்னு ஜஸ்ட் ஒரு சஜஷன் பண்ணி கேட்கலான் இருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்தது? சிஸ்டம்ல இருக்கீங்களா ப்ரோ? நான் ஜாதகம் பார்க்குமா இல்ல அப்படியே சொல்லிடவா? இப்படியே சொல்லுங்க. நான் சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை, இதுல போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சரி ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்து கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், ரிஷப லக்னம். டேட் ஆஃப் பர்த் போடணுமா? ஜாதகம் போடணுமா? என்னால ப்ரிடிக்டே பண்ணவே முடியல, அப்படியே நடந்துருச்சு. சரி அண்ணன் கேட்டுரும், வேற ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு. அப்படியே நடந்தா எங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா நாங்களும் பப்ளிக்ஸ் பண்ணிக்குவோம்ல. இதுதான் ப்ரோ, அது கன்ஃபார்ம் வந்து நான் போட்டுருவோம் உங்களுக்கு சாட். எங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம்ல. இதுதான் ஒரு ஆடியோனா வீடியோவோடய ஒரு 5 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணிக்குவோம்ல. நல்லது தானே நடந்திருக்கு, கெடுதல் நடக்கல. கெடுதல் தான் ப்ரோ நடந்திருக்கு. கெடுதல் தானே நடந்திருக்கா? அப்படின்னா போட முடியாது. அதுதான் ப்ரோ, உங்கள்ட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நான் எதுக்கு கேட்டிருந்தேன் அப்படின்னா, கெடுதல் தான் நடக்கும்னு சொல்லியிருப்பேன் போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து மேரேஜுக்கும் வேலைக்கும் கேட்டிருந்தேன். இத வந்துருச்சு. ரிஷப லக்னமா? ரிஷப லக்னம் ப்ரோ. ரிஷப லக்னம், கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். ஆமா இருக்கு. நீங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், மேரேஜ் சம்பந்தமா உங்கள்கிட்ட கேட்டப்போ சுக்கிர புத்தி நடக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா. நான் மேரேஜ் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, 8ஆம் மாசம் பேசுறீங்க, இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கிளிக் ஆயிடும், நீங்க இருங்க, பட் சுக்கிர புத்தி முடியும் போது தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகும் சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, இருக்கு. புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் ஏன் பிரேக் ஆகுது? பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாராச்சும் வந்து லவ் பண்ற மாதிரி வந்து உங்களை ஏமாத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சரி. அதனால பிரச்சனை வரும், அவமானப்படுற மாதிரி இருக்குன்ற மாதிரியும் சொன்னீங்க. சரி. அதே மாதிரி ஒரு தூரத்து ரிலேஷன் மூலியமா ஒரு பெண் மூலியமா வந்து சம்பந்தம் பேசி முடிக்கிற ஒரு கட்டையும் ஆக்சுவலா ஒரு விஷயங்களால அந்த சம்பந்தம் முடிஞ்சிருச்சு. 2 நாள் ஆச்சு, நான் ஃபீல் தான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப எப்படி ப்ரோ, அது எப்படி தொடருமா என்ன ப்ரோ? அது என்ன நிச்சயம் வரைக்கும் போய் நின்றுச்சுங்கிறீங்களா? ஆமா ப்ரோ, நின்றுச்சு. சரி. அது திருப்பி நடக்குமா இல்ல மேற்கொண்டு ஏதாச்சும் அசிங்கப்படுற மாதிரி இருக்குமா? நின்றுச்சுன்னா விட்டுற வேண்டியதானே, வேற பிள்ளைய பார்க்க வேண்டியதானே. இந்த டைப் ஏதாச்சும் ஆகும் ப்ரோ. இன்னொருத்தவங்க சொன்னாங்க ப்ரோ, ராகு சுக்கிர புத்தியில வந்து அசிங்கப்படணும், அவமானப்படுற மாதிரிலாம். அதாவது இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையை பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, இருக்கு ப்ரோ. வேற ஏதாச்சும் பரிவர்த்தனை இருக்குதா? அது ஒண்ணுதான் பரிவர்த்தனை. ஆமா. பாத்துக்கோங்க. அந்த பரிவர்த்தனை ஏமாற்றத்தை கொடுக்கும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோ நான் கேட்டிருக்கேன் ப்ரோ, கேட்டிருக்கேன். இப்ப சுக்கிர புத்தி தான் நடக்குது. ஆமா. அப்ப இந்த பாருங்க, உச்சம் பெற்ற நிலைமையில இருந்த மாதிரி இருக்கு. ஆனா அவர் 6க்கு அதிபதினால பரிவர்த்தனையில 6க்கு வந்து ஆட்சியான மாதிரி அர்த்தம். ஆமா, ஆட்சியான ஆன மாதிரி அர்த்தம். இந்த 6க்கு உண்டான வேலை செஞ்சுதான் ஆகணும். அதான் பரிவர்த்தனை மூலமா ஃபெயிலியர், பிரச்சனை. ஆனா லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, உச்சம் பெற்று இருக்கிறாரு, லாபம் வெற்றின்னு நினைச்சோம்னா அது ஏமாற்றம். அது வெற்றிங்கிறது ஏமாற்றம், அதனாலதான் ஃபெயிலியர். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ எப்பதான் ப்ரோ மேரேஜ் முடியும், எப்பதான் ப்ரோ டாக் எடுக்கலாம்? அடுத்த டார்கெட்ல உங்களுக்கு முடிஞ்சிரும். அதாவது முதல் தடவை வந்து ஒண்ணு ஏமாந்து போகணுங்கிறது விதி. அதை மாத்த முடியுமா? முடியாது, மாத்த முடியாது ப்ரோ. திருப்பி அதே பிள்ளைய பிடிச்சி இழுக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா மேற்கொண்டு தொல்லையை தூக்கி தோல்ல ஓட்டது கணக்கு தான். இப்ப அந்த பொண்ணு வேணாம், விட்டுறலாம்ல ப்ரோ? அவங்களே வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுறணும். சரி ப்ரோ. காலை சுத்தின பாம்பு விட்டு விலகி போயிடுச்சுன்னு போயிடணும். சரியா? ஏதோ தோசம் எதுக்கோ வந்துச்சு, அதை விலகி போயிடுச்சுன்னு விட்டுறணும். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. நீங்க சும்மா போட்டு அதெல்லாம் அது மேல உயிரை வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கிறேன் நினைச்சுலாம் இது பண்ணி தெரியாங்க. வேண்டாம், அது பாம்பு மாதிரி. சரியா? சரி ப்ரோ, கண்டிப்பா. அதை விட்டு போயிடணும். நம்மளை விட்டு விலகி போயிருச்சுனாலே நமக்கு கெட்டது விலகி போச்சுன்னு அர்த்தம். ஓகே ப்ரோ, ஓகே. வேற ஒண்ணு நல்லது வரும், நல்ல பிள்ளையாவே இருக்கும், இதை விட நல்ல பிள்ளையாவே இருக்கும். ஏன்னா கலர்ல, கோணத்துல, நிறத்துல வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா குணத்துல நல்லா இருக்கும்.
சரி ஓகே ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. அதான் நீங்க அப்பயே சொன்னீங்க ஆக்சுவலா. ஆனா சுக்கிர போது முடிச்சீங்க. சுக்கிரபுத்தி முடியும் போது இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, 26 வரைக்கும் இருக்குல்ல, மார்ச் வரைக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஏன் அதுக்குள்ள இது பண்றீங்க? வந்து ஏமாந்து வச்சா இப்ப மார்ச்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷம் கூட ஆகல. ஒண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கு, அவ்வளவுதானே. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ம். ஜாபுக்குமே நீங்க இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு ம். போயிட்டோம் நீங்க. அதுவும் ஜாபும் ட்ரை பண்ணி அதுவும் கிடைக்கல. ம். அதுவும் மாற விடவே மாட்டேங்குது. ம். எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. சரி இதுலயே ஓட்டிடலாமா, இப்படியே இருக்கிறதா? அதெல்லாம் முடிகிற நேரத்துல தானாவே இருக்க விடாது. சரி சரியா, ப்ரோ, முடிச்சு விட்டுரும். கண்டிப்பா ப்ரோ. என்ன இப்பதானே 30 வயசு 29 வயசு முடியுது, விடுங்க பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 30 தானே. 48 வயசுல கூட பொண்ணு கிடைக்காம சொல்றாங்க. சரி ப்ரோ, நம்ம தனியா நம்ம பாதியில தானே இருக்கோம், விடுங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாகி முடிஞ்சது. ம். வேணாம் அப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணி சொல்லிட்டாங்க. ம். சரி நமக்கு மத்தபடி ஏதாவது இஷ்யூ வருமா, அவமானப்படுற மாதிரி இருக்குமா, இல்ல அப்படியே விட்டுருமா bro? ஆல்ரெடி விட்டு போனதே அவமானம் ஆயிதான். சரியா, இதுக்கு மேல வேற என்ன அவமானம் வரப்போகுது? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அதுதான் 8க்கு அதிபதியும் 6க்கு அதிபதியும் பரிவர்த்தனையா இருக்காங்க. சரியா, நீங்க ம் 11க்கு அதிபதி நினைக்கிறீங்க குருவை, அவர் 8க்கு அதிபதியும் கூட. அதான் அவமானத்தை கொடுத்துட்டாரு. கண்டிப்பா, அதனால இனி அடுத்து ஒரு தடவை வந்து அவமானம் திருப்பி வராது. கண்டிப்பா bro. அவமானத்தை மட்டும்தான் கொடுக்க மாட்டாங்களே. ஹெல்த் இஷ்யூ ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ஒரு வருஷம் அதுல ஓடிடுச்சு. அதுவும் பஞ்சாயத்தா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்றது காத்துக்கிட்டு இருக்கேன், நானு ரெடியா இருக்கேன். அடுத்தது எல்லாமே தானாவே வரும், நல்லபடியாவே நடக்கும். கண்டிப்பா ப்ரோ. எதுவுமே நம்ம கையில கிடையாது தெரியுமா. நம்ம ஒரு கணிதத்துல கண்டுபிடிக்கிறோம், இதெல்லாம் ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. இல்ல ப்ரோ, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு பொண்ணு வரும், நீங்க நம்பாதீங்க, நம்புனீங்கன்னா ஏமாந்துடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க ப்ரோ. நான் அது ம். முடிஞ்ச தூரத்துக்கு கொஞ்சம் சரி முடிஞ்சிரும்னு நினைச்சு லவ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் நான் ஏமாறாதீங்கன்னு முன்னெச்சரிக்கையா சொல்லியும் அப்புறம் லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க உங்களை? நான் என்ன ப்ரோ பண்றேன்? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு குடுப்பனை கிடைக்கும்? இல்ல ப்ரோ, அப்படி போய் விட்டுட்டா ம். அவர் போய் திட்டுறான். எங்க ஊர் பக்கம் தான் திருநாகேஸ்வரர் இருக்கு. ம். அவர் பிடிக்கும் போய் பாத்துட்டு தான் பீஸ் நெட்டையே பண்ணி விட்டுறாரு. என்ன பண்றது இன்னும் புரியல. வேண்டாம், அந்த பிள்ளைய விட்டுருங்க. நாளைக்கு அந்த பிள்ளைய கல்யாணமே பண்ணாலும் நாளைக்கு டார்ச்சர் தான். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஏன்டா அந்த பிள்ளைய கட்டணும்னு அப்புறம் பின்னாடி வருத்தப்படணும். சரி ப்ரோ. அதனால விட்டுருங்க. அடுத்து தானா வீட்டுல பார்த்து வைக்கிற பொண்ணு வேற ஒரு பொண்ணு அமையும், அந்த பிள்ளைய பார்த்துட்டு போங்க. சரி ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா அந்த 3 தண்ணி இருக்குங்க, அது வேற பயமுறுத்துறாங்க. நீ சொல்லிட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்பயே வீடியோலயே. ம். அதுதான் அது ஸ்டெப் ஆகுதுல, மேரேஜ் ஆயிரும்ல. ஏன் உங்களுக்கு மேரேஜ் இல்லைன்னு நான் என்னைக்காவது சொன்னா? அப்படிலாம் இல்லையே. இப்படி சொல்லல, இல்ல சொல்லு. கன்னியாசி பயம். 10ல 3 கிரகம் இருக்கு. சனியாசி யோகமான்னு பார்த்தா 10ல 10 கதிபதி ஆட்சியாவும் இருக்கிறாருல. ஆமா ப்ரோ. அவர் கூட தானே 2 5 கதிபதியான செப்பு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. நட்பு கிரகம் தானே. குடும்பமும் கொடுக்கணும், குழந்தைய கொடுக்கணும். ஆனா லேட்டா கொடுப்பாரு. சனியோட இயல்பியான குணமே என்ன? லேட்டு தான். லேட்டா கொடுத்து நல்லா பர்ஃபெக்ட்டா கொடுத்துருவாரு நல்லா இல்லையா? பெர்ஃபெக்டா கொடுப்பாரு. அவர் கூட செவ்வாய் இருக்கிறாரு. பஞ்சாயத்து கிடையாது, ஒண்ணும் இல்ல. அந்த செவ்வாய் 7க்கும் 12 கதிபதி. மனைவியை கொடுக்கறது அவர் தான், தாம்பத்தியத்தை கொடுக்கறது அவர் தான். என்ன லேட்டா கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் விதி, அவ்வளவுதான். சரி ப்ரோ, ஆனா கண்டிப்பா. இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. இங்க சன்னியாசி யோகம்லாம் இங்க வேலை செய்யாது. குருவரை பாக்குறாரு அவங்கள. சரி ப்ரோ, ஓகே. அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. கண்டிப்பா நடக்கும். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. எதுவும் அவமானம் இதே வராது, முடிச்சிட்டுட்டீங்க அது வரைக்கும். அதுக்கு தான் ஆமா 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 ஆமா. கண்டிப்பா ப்ரோ. அப்படியே நடந்தது ப்ரோ. அதுதான் சரி காலையிலே அப்ப கால். நீங்க ஒண்ணு செய்யுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க போட்டோ மட்டும் வச்சு ஒரு ஆடியோ போட்டு விடுங்க எனக்கு. சரி ப்ரோ, நான் போட்டு விட்டுறேன் ப்ரோ. நான் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி சார் சொன்னாரு, ஒரு ஏமாற்றம் வரும், ஏமாந்து போகாதீங்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரி அவர் சொன்ன அந்த பரிவர்த்தனையில கரெக்டா வந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, கல்யாணம் பண்ற மாதிரி வந்து ஏமாத்திட்டு போயிடுச்சு. ஏமாற்றத்தை கொடுத்தது அந்த ஒரு சொன்ன குரு பரிவர்த்தனைங்கிறது ஏமாற்றங்கிறது கரெக்டா தான் இருக்கு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேங்கிற மட்டும் ஒரு சின்னதா ஒரு இது போட்டு விடுங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சு வச்சு. போட்டோ மட்டும் போட்டு நான் போட்டு உங்க போட்டோ மட்டும் இருந்தா போதும், போட்டு ஆடியோல போட்டு விட்டுருங்க. சரி போட்டோ ஆடியோ மட்டும் போட்டு விட்டுருவா. போட்டோ பிள்ளையார் போட்டோ. சரி ரைட், ஆடியோ போட்டு விடுங்க. போட்டோ வேணான்றீங்களா? போட்டோ பப்ளிக்கா இருக்குன்னு பார்த்தேன், யாராவது. சரி, போட்டோ பிளர் பண்ண முடிஞ்சா பிளர் பண்ணிருங்க. சரி ப்ரோ, பிளர் பண்ண ஆடியோ போட்டு விட்டுறேன். பிளர் பண்ணி ஆடியோ போட்டு விட்டீங்க. கொஞ்சம் சொல்றது உண்மையை நம்பணும்ல மக்களும். அதுக்குதான். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த ஆடியோ கேட்டிங்களா? ஏற்கனவே ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அது வந்து நடந்து முடிந்த சம்பவத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோ இருந்தது. இந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க போகிற சம்பவத்தையும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். என்ன அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டயம், டேட்டா ஆஃப் பர்த் டயம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மட்டும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா, அந்த தசா புத்தி கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் சரியாக இருக்கும். அது ஒவ்வொரு ஜோசியருடைய அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுதான்
இப்ப இவருக்கெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தும் விதி அவரை விட்டு வைக்கல. அது கர்மா வந்து அது அப்படித்தானே வேலை செய்யும் இல்லையா? அப்ப ஜோதிடத்துல எதையுமே துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.